மறுபடியும் அடுத்த தேர்தல் வரும் சூழ்நிலையில கடந்த 5 ஆண்டுகளாக இந்த திட்டம் குறித்து தமிழக அரசு மௌனம் காத்துட்டு வருது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இது தொடர்பா பல கட்ட போராட்டங்களை நடத்திட்டாங்க. இருந்தாலும் விடை கிடைக்கல. இந்த சூழ்நிலையில உயர்நீதிமன்றத்துல இது தொடர்பா தொடரப்பட்ட வழக்குல அரசு தரப்புல ஒரு பதில் தெரிவிக்கப்பட்டது. அதுல புதிய பென்ஷன் திட்டம் மிக சிறப்பா செயல்பட்டு வருது. இதன் மூலம் எல்லாருமே நல்ல பயன்பெற்று வராங்க. புதிய ஓய்வூதிய திட்டமே போதுமானது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறைக்கு வராது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில இது தொடர்பா அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய கொந்தளிப்புல ஆழ்ந்திருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தவும் தயாராயிட்டு வராங்க. இது தொடர்பா சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கையில ஒரு மாநில அரசின் வருவாயில முக்கிய பங்கு அப்படிங்கிறதே வணிக வரிதான். மேற்கு வங்க மாநிலத்துல 22 ஆண்டுகளாக புதிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படல. பழைய ஓய்வூதிய திட்டமே அமல்ல இருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்கள்ல அமல்ல இருந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை சம்பந்தப்பட்ட மாநில அரசு கடந்த 2023 ஆண்டுக்கு பின்பு அமல்படுத்தி இருக்கு.